அவங்களே பாட சொல்லுங்க. இப்போ விழித்திடு விழித்திடு நண்பனே தானே, எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்களா? எப்படி தூங்கலையா? பார்த்த தூங்குற மாதிரி தான் தெரியுதானே எல்லாரும். தூங்கலையா? அப்படியே எல்லாம் அமைதியா இருக்கீங்க. அப்புறம் ரொம்ப சோர்ந்து அப்படியே ரொம்ப டயர்டா அப்படி ஃபீல் பண்றீங்களா? இல்லன்னு வாயில மட்டும் தான் சொல்றீங்க. இப்ப பாட்டு பாட சொன்னா பாட்டே வர மாட்டேங்குது, சத்தமே கேட்க மாட்டேங்குது. மைக்கு மைக்கு வேணுமா? ஓ, அதுதான் பிரச்சனை. அப்போ ஆளுக்கு ஒரு மைக் இல்லாம நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஆளுக்கு ஒரு மைக் கொடுத்துடணும். சரியா? சரி, நெக்ஸ்ட் டைம்ல இருந்து உங்களுக்கு வரவங்க எல்லாத்துக்கும் ஒரு மைக் கொடுத்துட்டு நீங்க எல்லாரும் பாடலாம். அப்ப எல்லாருக்கும் சத்தமா இருக்கும். சரியா? ஆனா என்ன பிரச்சனைனா ஒருத்தர் ஒரு பாட்டு தான் பாடுவோம், ஆனா 100 பாட்டா கேட்கும். பரவாயில்லையா? பரவாயில்லையா? அப்படி கேட்டா நல்லா இருக்கும். வேணா நம்ம இந்த டைம் பாட வேணாம், அவங்க பாடட்டும். சரி, இப்போ வந்துட்டு அண்ணா வந்துட்டு லைட்டா சும்மா அப்படியே மெதுவா தான் வாசிப்பாரு, நீங்க பாட போறீங்க. சரியா? நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க தான் பாட போறீங்க. என்ன சத்தமே வரல? பாடுவீங்களா? சரி, எலும்பிடின்னு வருதுல்ல, கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கலாமா? சும்மா 1 2 3 சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இல்ல நீயே ஸ்டார்ட் பண்ணு. சரி, ஓகே. கவனமா கேட்டுக்கணும். அண்ணா பாடி பேசிட்டே இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுவாரு, நீங்க பாட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஆனா நான் அந்த துபாய் பாட்டு மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன், அவரு கடுப்பாக்கிட்டாருல. துபாய் பாட்டு உண்மையாவே பாடலாம். சரிங்களா? சும்மா இருக்க வேணாம். வாலிபனே, உன் விழிகளை திறந்திடு நண்பனே, எழும்பிடு, தூயில் எதற்காலமாயிற்றே. விழித்திடு விழித்திடு வாலிபனே, உன் விழிகளை திறந்திடு நண்பனே, எழும்பிடு, நீ ஓட்டம் நிற்பதற்கல்லவே. எல்லாம் ரொம்ப சூப்பரா பாடினீங்க. ஒரே பாட்டு தான் கேட்டுச்சு, ஒரே குரல் மாதிரி தான் இருந்தது. சரி, அடுத்தது நம்ம செய்திக்கு கடந்து போறோம். நெக்ஸ்ட் ஜான் கிருபாகரன் அங்கிள் நம்மோட பேச போறாரு. அப்படியெல்லாம் இருந்துட்டே இருப்போம், நின்றுட்டே இருப்போம். நம்ம முன்னாடி ஹரிகிருஷ்ணா வந்து இப்போ ப்ரேயர் பண்ணுவாரு. ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் செய்திக்குள்ள போறோம். ஜெபிப்போம். கருணையும் அன்பும் நிறைந்த எங்கள் சொர்க்கிய நல்ல தகப்பனே, அப்பா, இந்த காலை வேளைக்காக அப்பா அடியார் நன்றியோடு ஸ்தோத்திரம் செய்கிறோம். நாதா, இந்த பகல் வேளையில் அப்பா உமது சன்னதியில் இருந்து உமது வசனத்தை கேட்டு அப்பா ஆவிக்குரிய வளர்ச்சி முழுமையாக கூடுதல் அடைய அப்பா தந்த கிருபைக்காய் நன்றியுடன் ஸ்தோத்திரம் செய்கிறோம். நாங்கள் இளைஞர்கள், பிரத்யேகமாக இளைஞர்கள் இங்கே கூடியிருக்கிறோம். அப்பா, ஜீவிதத்தின் நல்ல ஒரு பகுதி அப்பா. இந்த காலத்தில் அப்பா அடியார்
எந்த வழியில் வேணாலும் போயிருக்கலாம் நாதா. அப்பா, ஆனால் உமது கிருபையால் அப்பா நேர் வழிக்கு நடந்து உமது திருசன்னதியில் அப்பா அடியார் வந்து இருக்கிறோம் நாதா. அதுக்கும் நாங்கள் காரணமில்லை நாதா. உமது அன்பும் பாசமும் மாத்திரமே காரணம் நாதா. அப்பா, ஒரு காரணமும் இல்லாமல் எங்களை நேசித்த அந்த பாசத்துக்காக அப்பா அடியார் நன்றியோடு ஸ்தோத்திரம் செய்கிறோம் நாதா. அப்பா, அடியார் நீ அடுத்த செய்திக்காக கடந்து போகிறோம். அப்பா, உமது மகனோட கூட இருக்கணுமே நாதா. அப்பா, நாங்கள் கேட்க வேண்டிய வார்த்தையை அப்பா உமது அடியனின் நாவில் நீரை போடணும் நாதா. அப்பா, எல்லாத்தையும் கேட்டு சும்மா போகாமல் அப்பா ஜீவிதத்தில் அதை நிறைவேற்ற அடியாருக்கு பலம் தரும் நாதா. அப்பா, சர்வத்தையும் எங்களுக்காக ஜீவனொழிந்த இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி, எல்லாம் உட்காந்துட்டீங்கன்னு தெரியுது. இன்னொரு பாட்டு பாடலாம்னு நினைக்கிறேன். 9 பாடலாம். சரிங்க, இதுக்கு மேலே 9 பாடாட்டி சண்டைக்கு வந்துடுவீங்கன்னு தெரியும். இன் கிரைஸ்ட் அலோன் மை ஹோப் இஸ் ஃபவுண்ட். என்னால் முடிஞ்ச அளவு பாடுறேன். கொஞ்சம் அபஸ்வரம்லாம் வந்துச்சுன்னா தாங்கிக்கோங்க. நீங்களும் கூட சேர்ந்து பாடினா கூட்டத்தில் கேட்காது. அதனால் சத்தமாக பாடுங்க. நேற்று பாடின மாதிரியே மெதுவான பீட்லேயே பாடலாம், ஃபாஸ்டான பீட்லலாம் பாட வேண்டாம். சரிங்களா? கொஞ்சம் குழப்பதில்லை அந்த இடத்துல, கொஞ்சம் டஃப் தான். அந்த லைன் வந்து கொஞ்சம் இழுத்து பாடலாம்னு நினைக்கிறேன். மாற்றி பாடி பார்க்கலாம். சரிங்களா? In Christ alone my hope is found. He is my light, my strength, my song. Super. This cornerstone, this solid ground, firm through the fierce drought and storm. Very good. What heights of love, what depths of peace. The fears are stilled when striving cease. My comforter, my all in all.
சொல்லுங்க. எல்லாம் புரிஞ்சு பாடுனீங்கன்னு நினச்சேன். வேர்ட்ஸ் எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. எனிவே நம்ம ஸ்பீக்கர் வந்துட்டாரு. ஸோ வில் பாஸ் இட் ஓவர் டு அங்கிள் ஜான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலே விழுந்து விடாமல் இருக்க வழிமுறைகள், the techniques to be adopted to safeguard ourselves from falling. வேதத்திலே நாம் விழுந்து விடாமல் இருக்க பல வழிமுறைகளை வேதம் சொல்லித் தருகிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில சத்தியங்கள் உண்டு. முதலாவது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சுய ஆற்றலினாலே, ஆற்றல்னா என்ன? திறமை. நம்ம திறமையினாலே, அறிவால், எல்லாம் நிறைய வேதம் படிச்சா அறிவு, அடுத்தது அனுபவம், அனுபவத்தாலே எக்ஸ்பீரியன்ஸ் வாழக்கூடியதல்ல. நம்ம முதலாக புரிஞ்சுக்கணும். நம்முடைய ஆற்றலாலே, அறிவாலே, இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் எபிலிட்டி, நம்முடைய எஜுகேஷன், இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது? ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. 100% தேவனை சார்ந்து வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. So Christian life cannot be lived with our ability, with our experience, or with our intellect. It is a life that is 100% dependent on the Lord. The more we depend, the more successful shall we be. எவ்வளவு அவரை சார்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிறிஸ்தவ ஜீவியத்தில் வெற்றி இருக்கும். எவ்வளவு வயசானவங்கனாலும் சரிதான், பிரின்சிபல் இஸ் சேம். எனக்கு 50 வயசு ஆச்சு கிறிஸ்தவ ஜீவியத்தில், ஆனாலும் நான் விழமாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. ரொம்ப மோசமான நிலைமையில விழ முடியும். ஸோ வயசை வச்சோ அனுபவத்தை வச்சோ வாழ்வது அல்ல கிறிஸ்தவ ஜீவியம். எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளா இருந்தாலும் அவர் எந்த அளவுக்கு கிறிஸ்துவோடு தொடர்பு வச்சிருக்கிறாரோ அதை வச்சுத்தான் அவருடைய வெற்றி தோல்வி அல்லது நிற்பது வீழ்வது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக இயேசு கிறிஸ்து அவருடைய செய்தியில சொல்றாரு, யோவான் 15:5 அவர் சொல்றாரு, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. So Christ communicates this deep truth to his followers, or disciples. In John 15:5 we read that without me he can do nothing. So this is a life that is to be fully dependent on God. இதை முதலாவது புரிஞ்சுக்கணும். To be successful in Christian life, how far we are dependent on him, how far we are leaning on him, how far we are holding on to him. That's what we call faith. How far we are holding on to him, how far we are close to him, that only will decide how far shall we be successful. 2 கொரிந்தியர் 5:6 இப்படியாக வாசிக்கிறோம், இது விசுவாச பாதை. We don't walk by sight, we walk by faith. You don't see anything in the way you walk because you have not read it before. இது முன்ன பின்ன அந்த பாதையில போனதில்லை. இந்த பாதை எப்படி இருக்குன்னே தெரியாது, ஆனால் நடக்கிறோம். அதான் கிறிஸ்தவ ஜீவியம். You are treading a path which you have not treaded before and you do not know what the path is. அதனால்தான் வேதவசனம் சொல்லுது, நாம் தரிசித்து நடக்க முடியாது,
கிறிஸ்தவ ஜீவியத்தை எப்படிதான் நடக்க முடியும்? விசுவாசித்து தான் நடக்க முடியும். அடுத்த ஸ்டெப் என்ன தெரியாது. It is not given as a plan that is already printed out. அது மாதிரி ஒரு பிளான் போட்டு தம்பி தான் இப்படி இன்னார கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி செய்யணும், ஊழியனா இப்படி செய்யணும் அப்படின்லாம் யாரும் நமக்கு என்ன செய்யறதில்ல, பிளான் போட்டு தர்றதில்ல. In each and everything, in selecting a college for education, in selecting a course, in going to a company, picking up a job, picking up a partner, life partner, everything depends on your faith. Either you can walk by yourself or you can allow God to overpower you and walk by faith. That's Christian life. The many people having committed that they walk by their intelligence. நிறைய பேர் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த பிறகு தங்களுடைய சிந்தையிலே வாழ்கிறார்கள். என்ன கோர்ஸ் படிக்கணும், என்ன காலேஜுக்கு போகணும், யாரை கல்யாணம் பண்ணணும். They don't want God to choose for them because they are intelligent enough. They only know what they like. கர்த்தருக்கு எப்படி தெரியும் எனக்கு என்ன டேஸ்ட் இருக்குன்னு? Let me choose. My dear brothers and sisters, you are failing God in major things because you are not walking by faith. That is how many of us live. We are ignorant of Christian living. எந்த டெசிஷனும் நம்மளா எடுக்க கூடாது. That's what Christian faith is. In any decision, you ask the Lord, what should I do? Yes, is the கானாவூர்ல சொல்றார். அவர் உங்களுக்கு, அந்த அம்மா சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அப்படி எல்லாம் செய்யுங்க. அவர் சொல்றதெல்லாம் பார்த்தா புத்தி உள்ளவன் எவனும் செய்ய மாட்டான். புத்தி உள்ளவன் செய்ய மாட்டான். உள்ள பந்தியில வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு வந்து சொல்றாங்க, ஐயா பாயாசம் தீர்ந்து போச்சு, அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு வெளியில இருக்கிற ஜாடி இருக்கு பத்தியா, அதுல போய் தண்ணி ஊத்துன்றார். ஐயா நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கங்க, இங்க பாயாசம் தீர்ந்து போச்சு. அவர் சொல்றார், அந்த வெளியில இருக்கிற ஜாடியில கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்து அப்படிங்கிறார். யான் செய்வான்? புத்தி உள்ள ஒருத்தரும் செய்ய மாட்டான். அவர் கிடக்கிறார வேலையை பாடுறான். அப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். Because we do not know who God is. We are so cheap. We don't utilize His power. You see why we are all falling? That is how devil is cheating us. Cheating us. Another, those of you who are yet to marry, please realize you are committed only to walk His way, not your way. Don't apply your brain, your taste. You will fail. வேதத்துல பல பக்தர் கூட விழுந்து போயிருக்கிறாங்க. யாக்கோபு அப்படிதான் போனார் ஒரு பொண்ணா பார்த்தார். அடேங்கப்பா, கர்த்தர் தான் அந்த பொண்ணு நடத்தினார், அது அவருக்கு தெரியாது. It's only God who led him. But he didn't ask God. He said, கல்யாணம் பண்ணா இவ்வளவுதான்டா பண்ணும், பொண்ணுனா இவ்வளவுதான்டா. பிடிச்சது சனி அங்கேயே. அப்புறம் அவருக்கு சந்தோஷமாவே இருக்க முடியல, இந்த பொண்ணை கட்டிக்கிட்டு. அது பிளாக்மெயில் பண்ணுது. உள்ளதுறையா நான் சூசைட் பண்ணிக்குவான்னு கேட்டுச்சு. நொந்துட்டாரு. என்னடா லைஃப் சொல்லி அதனால சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த டெசிஷன் நம்ம எடுக்க கூடாது. தான் கிறிஸ்டியன் லைஃப். சரி, ஓகே. இப்போ முன்ன பின்ன நடக்காத ஒரு பாதை. So it's a path which is new to us. So we'll have to walk only by faith, applying our faith. Faith na enna? Giving everything to His control, trusting Him. அவர் செஞ்சா நல்லதா தான் இருக்கும். அப்படிதானே வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். சரி, ஓகே. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ ஜீவியத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், பிசாசு தந்திரம் உள்ளவன். So he lays so many traps in the life of God's children. தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் செஸ் விளையாடும் போது செக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பிசாசு நிறைய ட்ராப் வைக்கிறான், கண்ணிகள். அது கண்ணினே நமக்கு தெரியாது.
ஆனா கண்ணி வைக்கிறான் என்று சொல்லி 2 வசனங்கள் போதிக்கிறது. ஒன்று தீமோத்தேயு 3:7, 2 தீமோத்தேயு 2:26. In 2 verses we read there are traps set by demon for the children of God. One is 1 Timothy 3:7, the other is 2 Timothy 2:26. கண்ணினா என்ன அர்த்தம்? What is trap? தெரியாதா? கண்ணினா தெரியாதா? கண்ணினா ட்ராப், எலி மாட்டிக்குதுல்ல கூடு, எலி பொறின்னு சொல்றோம்ல, அதான் ட்ராப். சிங்கத்தை பிடிக்கிறதுக்கு, யானையை பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் ட்ராப்ஸ் இருக்கு. அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி, அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி, புத்திக்கு ஏற்ற மாதிரி, விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி பிசாசு ட்ராப் செட் பண்றான். கண்ணி, இந்த கண்ணில மாட்டிக்கிட்டா சாமானியமா வெளியேற முடியாது. அந்த பையன் கூட பேசிட்டா அவ்வளவுதான், ஆயுசுக்கு வெளியில வர முடியாது. அதான் கண்ணிங்கிறது, ட்ராப். பிரியமானவர்களே, இந்த கண்ணி எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் வேரியஸ் செட். சிலருக்கு பண ஆசை, சிலருக்கு மண் ஆசை, சிலருக்கு பெண் ஆசை, இப்படி பல ஆசைகள் உண்டு. நான் ஏற்கனவே ஸ்வாட் டெக்னிக். He knows our weakness far better than we know of our weakness. So we need divine wisdom to understand him, to see the traps that is set for us. Analla chana, the more we interact with God, the more we depend on him, though more clear we will be about the traps that is set before us. We will see the trap, otherwise we will not see the trap. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி செல்ல வேண்டிய பாதை இது. Romans 8:14 we read that we must be led of the Spirit. We should not walk with our own intelligence. கொஞ்சம் கிறிஸ்தவ அனுபவம்னா மக்களுக்கு என்ன ஆகி போகுதுன்னா, ஆடாடா தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம் சொல்லி. No, until you die you cannot lose this vision that without him we can do nothing. அவை பிரியமானவர்களே, இது ஆவியானவர் நடத்தி செல்ல வேண்டிய வாழ்க்கை. It is only the Spirit of the Lord who should lead us in each and every day, in each and every step, in each and every decision. We should look to the Spirit of the Lord to lead us. அதனால சின்ன சின்ன காரியத்துக்கும் ஜெபம் பண்றாங்க. வீட்டுக்கு உள்ள வரும்போதும் வெளியில போகும்போதும், ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும். Otherwise what's the necessity for us to utter so many prayers in one day in this meeting? காலையில எந்திரிச்சு ஆண்டவரே all these proceedings be with us, amen சொல்லி முடிக்கிறது இல்லை. In each and every message, in each and every session we open with a prayer and close with a prayer. What's the need for it? I need thee every hour அப்படின்னு அவர் சொல்றார். Every second we need him. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ பண்புகள் அல்லது ஆவிக்குரிய கனிகள் மனுஷ சக்திக்கு உட்பட்டதல்ல. Christian virtues, அது that is an outcome of our intercourse with the living deity. அந்த பரிசுத்த தேவனோடு கூட நாம் நெருங்குவதாலே உண்டாகிற விளைவுதான் ஆவியின் கனி. அவரோடு நெருங்க நெருங்க நம்முடைய ஜீவியத்திலே மாற்றம் உண்டாகும், கனிகள் உண்டாகும். சிலர் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு, அன்னைக்கும் பார்த்தவன கடுபிடிச்சார், இன்னைக்கும் பார்த்தவன கடுபிடிக்கிறார். There's no change in his temperament. You know why? அன்னைக்கு கர்த்தரை எவ்வளவு தூரத்துல வச்சிருந்தாரோ அவ்வளவு தூரத்துல தான் இன்னைக்கு அவர் என்ன செய்யறாரு, வச்சிட்டு இருக்கிறாரு. He has not gone closer to God. He is living all by himself, and that is why there is no change in his temperament. So our temperaments will automatically be changed the more you get closer to him. That we should realize. ஆகவே ஆவியின் கனிகளோ கிறிஸ்தவ பண்புகளோ நாம் தேவனோடு கொண்டிருக்கிற உறவாடலின் விளைவுகள், அவுட்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் கர்த்தர் சொல்லி இருக்கிற காரியங்கள்லாம் நம்முடைய மனுஷ சக்தியினால செய்ய முடியாது. ஒரு கிறிஸ்தவம் இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லி போதனைகள் இருக்கு வேதத்துல, இருக்கா? இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா, உன்னை 1 மைல் தூரம் போச்சேன்னா நீ என்ன செய்ய, 2 மைல் தூரம் போ.
உனக்கு 2 ட்ரெஸ் இருந்து அடுத்தவன் பாவம் அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லைன்னா நீ என்ன செஞ்சிரு? ஒன்னு அவன்கிட்ட கொடுத்துரு. கடுப்பாய் போய் அடிச்சுட்டான்னு வையே, அடிச்சுட்டான்னு என்ன செய்யணும்? போனா போதுன்னு விட்டுட்டு போ. அப்படியா சொன்னாரு? அடுத்த கண்ணத்தை காமி. இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க? இது எப்ப நடக்கும் அப்படின்னு சொன்னா, when we learn Christ, when we get close and when we own Christ, we'll be able to do that. ஒரு பிரசங்கர் அவசரமா முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கிறார். ஒரு அம்மா அவருக்கு டீ கொண்டு வந்தாங்க. எங்கேயும் இப்படி திரும்பி பார்த்துட்டு இந்த டீ அவர் மேல அடிச்சிட்டாங்க. அவர் சட்டையில எல்லாம் கொட்டிருச்சு. கொட்டின உடனே அவர் சொன்னாரு, உங்களுக்கு ரொம்ப சங்கோஜத்தை நான் கொடுத்துட்டேன், மன்னிச்சியங்க அப்படின்னாரு. யார் மேல அவங்க கொட்டினாங்க? இவர் மீட்டிங் போயிட்டு இருக்கிறார், இவர் மேல கொட்டிவிட்டாங்க. ஆனா அவர் இன்ஸ்டன்டா அவர் என்ன சொன்னாரு? உங்களுக்கு ஒரு சிரமத்தை உண்டாக்கிட்டா மன்னிச்சிருங்க அப்படின்னாரு. நம்ம தூக்கி வாரி போட்டுச்சு. ஆல்ரெடி he has preached his sermon. அது எப்படி வரும்? ஆட்டோமேட்டிக்கா வருமா? வரும். ஏன்னா தானா உருவாகாது, மனுஷன்ல அது இல்ல. It is an outcome of our relationship with the Lord. If you are with the Lord, you will be able to do things that are humanly not feasible, not possible. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். மனுஷனால் ஆகாதது தேவனால் சாத்தியம். தேவனால் கூடும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எப்படி கூடும்? The more we own him, the more we allow him to be owned by God, the more we come under the control of the Holy Spirit, automatically we are tamed, we are translated into glory, so we perform spiritually. நம்மிலே ஆவியின் கனிகள் தானாக மலர ஆரம்பிக்கிறது. இல்லன்னா சாகர வரைக்கும் நிறைய பேருக்கு என்ன செய்யாது? ஆவியும் கிடையாது, கனியும் கிடையாது. அடுத்தது, நம்மை போல பலவீனமுள்ள தம்முடைய சீஷர்களுக்கு கிறிஸ்து பரமேறு முன்பாக சொல்லி போன வார்த்தை, நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் சொல்றாரு in Luke 24:49, Luke 24:49, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரும் வரைக்கும் எருசலேமின் நகரத்தில் இருங்கள். Because you cannot be my disciples until otherwise you are filled by the Spirit of the Lord. So long I was with you, and now I am going to undertake a different office. You cannot be on your own. You will be useless. So if you want to continue to be my disciple, you wait here until you are filled by the divine power. உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் இருங்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 1:8 திரும்ப அதை வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். 1 கொரிந்தியர் 1:24 in 1 Corinthians 1:24, யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். So he is not only our strength but also he is our wisdom. We are not supposed to use our own wisdom in Christian life. We depend on the divine wisdom. அவர் தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இங்கதான் நம்ம நிறைய பேர் we find it difficult. மூளையை கொடுத்துட்டு யூஸ் பண்ணாதன்னா என்ன அர்த்தம்? அப்படிதான் கிறிஸ்துவை பார்க்க வந்த சாஸ்திரிகள் கோட்டை விட்டார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ ஜீவியத்துல கிறிஸ்துவே நம்முடைய பலனும் ஞானமுமாய் இருக்க வேண்டும். We must seek his wisdom. அடுத்தபடியாக ஒரு ஆள் ஏற்கனவே சொன்னாரு, ரோமர் 7 பவுல் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான்.
நிர்பந்தமான மனுஷன், I am hopeless, he says in Romans 7. Because whatever I don't want to do, that only I do. And whatever I want to do, I don't do. நான் என்ன செய்ய நினைக்கிறேனோ அதை என்னால செய்ய முடியல. நான் எதை செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேனோ அதே செஞ்சிட்டு இருக்கிறேன். நிர்பந்தமான மனுஷன் நான் அப்படிங்கிறார் ரோமர் 7. இப்ப நிர்பந்தமான மனுஷன் நான் என்று சொல்லும் போது கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களை பற்றி அவர் சொல்லுகிறார். ஆனா அதே இது 8ஆம் அதிகாரத்தில் வரும்போது அவர் வித்தியாசமாக பேசுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், in Philippians 4:13, the same man who was calling himself miserable is now saying that with Christ I can do all things. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று நான் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனால் எல்லாம் கூடும். There is nothing impossible with God. With him all things are possible. In the same tone the scripture says, for him that believe everything is possible. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒன்று, அவராலே அல்லாமல் ஒன்றும் நம்மால் செய்ய முடியாது. அது ஒரு ரியலைசேஷன். அடுத்த ரியலைசேஷன், with him I can do anything. That is the second realization. விழாமல் இருக்க இந்த ரெண்டு ரியலைசேஷனும் ரொம்ப அவசியம். அடுத்தபடியாக இந்த உன்னதத்தில் இருந்து வருகிற பலன் is only supporting power. It's not substituting power. You see the difference? உன்னதத்திலே இருந்து கொடுக்கப்படுகிற பலனானது, மனை நீ ரட்சிக்கப்பட்ட நம்ம உனக்காக ஆவியானவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, நீ சிம்பிள் வண்டியில ஏறி உட்கார்ந்து தூங்கிரு, அங்க கொண்டு போய் இறக்கி விட்டுருவாரு. அதெல்லாம் கிறிஸ்தவ ஜீவியம். நீ போராடினால் அவர் உனக்கு என்ன செய்வாரு? உதவி செய்வார். நீ போராடினால் உதவி செய்வார். So it is the duty of each and every Christian to safeguard the interest of Christ. His chastity he has committed to God. தேவனுக்கென்று நாம் நியமித்துக் கொண்ட நம்முடைய கற்பை அவர் வரும் வரை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மளை என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு போயிருக்கிறார். இப்ப கல்யாணம் வந்து நம்முடைய மரணமோ கர்த்தருடைய வருகையோ அதான் கல்யாண நாள். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய கற்பை கர்த்தருக்கென்று காத்துக்கொள்ள வேண்டும். அந்த டியூட்டி யாருடையது? நம்முடையது. அப்ப யுத்தத்துல ரெண்டு யுத்தம் இருக்கிறது. ஒரு யுத்தம் கர்த்தர் நமக்காக செய்வார், நம்ம ஒன்னும் செய்ய வேண்டாம், அப்படி ஒரு யுத்தம் இருக்கிறது. அது எந்த யுத்தம்? பிசாசுடைய பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கிறதுல நம்ம ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை. ரட்சிக்கப்படுகிறதுல நம்முடைய பழைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு பரலோகத்துக்கு என்று முத்திரை குத்தப்படுகிறதுல, ரட்சிக்கப்பட்ட எந்த மனுஷனும் இருக்கிற எந்த வர்ஸ்ட் கண்டிஷன்ல இருந்தாலும் அவன் செத்தா எங்க போவான்? மோட்சத்துக்கு தான் போவான். ஏன்னா ஏற்கனவே ஸ்டாம்ப் குத்தியாச்சு, ஃபார் ஹெவன் அப்படின்னு சொல்லி. அவை பிரியமானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டியது, அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில், பிசாசினுடைய கயத்திலிருந்து பிரிக்கப்பட்ட சமயத்தில், அந்த யுத்தம் கர்த்தர் செய்தது, நமக்கு அதுல பங்கே கிடையாது. In becoming a child of God, but in maintaining us as a child of God, we have a definite responsibility. பாருங்க, நாம் வேத புஸ்தகத்தில் எப்படியாக வாசிக்கிறோம். யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். In Exodus 14:14 we read that the Lord shall fight for you. You don't need to do anything. He will fight for you. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்ப ரட்சிப்புல அவங்களுக்கு அந்த யுத்தத்துல, பார்வோனோட கூட உள்ள யுத்தத்துல அவங்களுக்கு என்ன கிடையாது? பங்கு கிடையாது. அவங்க சும்மா இருப்பார்கள். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் பார்வோனோடு கூட. ஆனால் அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வந்த பிறகு, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற பிறகு, வனாந்திரத்துல காலடித்து எடுத்து வச்ச உடனே அங்க பிரச்சனை உருவாகுது. திடீர்னு அங்க ஒரு சத்துரு வருகிறான். அவனுக்கு என்ன பேரு? அமலேக்கியர்.
அமலேக் என்பது நம்முடைய மாம்சத்தை காட்டுகிறது, நம்முடைய மாம்சீகம் அங்கே தலை காட்டுகிறது. மாம்சீகம் தலை காட்டினோன்னு மோசே என்ன சொன்னாரு? In Exodus chapter 17 verse 8 and 9, யாத்ராகமம் 17:8-9, அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்படு, அமலேக்கோட யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். முதல்ல யோசுவா என்கிற பெயரை பார்க்கிறோம். யோசுவா என்றால் God will come for our assistance. அமலேக்கியருக்கு விரோதமாக தேவனுடைய பலத்தாலே நாம் யுத்தம் பண்ணுவோம். நான் மலையில கர்த்தரோடு கூட ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள் என்று மோசே சொல்லுகிறார். அதான் கிறிஸ்டியன் லைஃப். From day one, with the help of God, you must stand for Christ and he will assist you through his spirit. பிரியமானவர்களே, 1 பேதுரு 2:11, 1 Peter 2:11, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி என்று சொல்லுகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் நம்ம ரட்சிக்கும் போது அங்கங்க அசுத்தமான இச்சைகள் எல்லாம் வைக்கல. அவர் நம்முடைய நன்மைக்காக பரிசுத்த உணர்வுகளை கொடுத்திருக்கிறார். அது ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்குமானால் அவைகள் ஆசீர்வாதமானவை, அனுபவிக்கத்தக்கவை. ஆனால் அது நம்முடைய சுயத்தினுடைய கட்டுப்பாட்டிலோ அல்லது பிசாசினுடைய கட்டுப்பாட்டிலோ வரும்போது அது அசுத்தமும் ஆபாசுமாய் ஆகிறது. அதே சேம் ஃபீலிங்ஸ். ஆகவேதான் பேதுரு சொல்கிறார், பிரியமானவர்களே, நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. அப்புறம் யூதா 1:13 வாசிக்கிறோம். யூதா 1:13, ஜேம்ஸ் 1:13, ஜூடா First 3. பிரியமானவர்களே, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. தைரியமாய் போராட வேண்டும் விசுவாசத்துக்காக. பிரியமானவர்களே, நம்முடைய யுத்தம் பிசாசோடு என்பதை நாம் உணர வேண்டும். ஒருவேளை சரீர உணர்வுகளா இருந்தாலும் அதை ஆட்டிப்படைக்க பிசாசு முயற்சி செய்கிறான். So indirectly we are fighting against demon. In Ephesians 6:12, வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. There will not be any time where there is no struggle, spiritual warfare. ஆவிக்குரிய யுத்தம் இல்லாத ஒரு நேரமே இருக்காது, கர்த்தருக்குள் பிறந்ததிலிருந்து சாகர வரைக்கும். There will not be even a single moment where the devil will leave us to rest for a while. He will continue to fight us until we rest in the Lord, either through our death or by his coming. Now we should learn a little principle. ஒரு சின்ன சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 11 அதிகாரத்தில் பவுல் ஒரு ஓமானத்தை கையாளுகிறார். That's a metaphor stated in Romans 11. 24ஆம் வசனத்தில் சொல்கிறார், சுபாவத்தின்படி காட்டு ஒலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்துக்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறாய். You might have heard about crafting. You know crafting. ஒட்டு பழம். ஒட்டு அப்படின்னு சொன்னா மோசமான ஒரு மரத்தில் உள்ள கிளையை நல்ல மரத்தோடு ஒட்டுவது, இணைப்பது. அப்ப அந்த ஒட்டப்பட்ட கிளையில என்ன உண்டாகும்? நல்ல மரத்தில் இருந்து வருகிற சாரினால
அருமையான கனி உண்டாகும். அதான் கிராஃப்டிங். ஒட்டு போலன்னு சொல்றோம். இன்னைக்கு அப்படிதான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல அநேக சாதனைகள் படைத்திருக்கிறார். அப்ப ஸ்வாபத்தில் காட்டொலிவ மரமாய் இருந்த நீ, you are so wild, untamed and use good for nothing. அந்த நிலையில் இருந்து நீ வெட்டப்பட்டு ஸ்வாபத்துக்கு விரோதமாய், contrary to your nature, sinful nature, you have been grafted with ராயல் ஆலிவ். நல்ல ஒலிவ மரத்திலே நீ ஒட்டப்பட்டிருக்கிறாய். இப்ப பாருங்க, அசுத்தமானதையே பிறப்பித்து பழகின இந்த கிளை இப்ப பரிசுத்தமான கிறிஸ்துவில என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஒட்டப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் அசுத்தத்திலே பழகி போயிருந்த ஒரு மனுஷன் வெட்டப்பட்டு கிறிஸ்துவிலே ஒட்டப்பட்டிருக்கிறான். இது ஏற்கனவே இப்படியே பேசி, இப்படியே பார்த்து, இப்படியே செஞ்சு பழகி இருக்கிறதுனால இந்த புதிய சிஸ்டம் எல்லாம் அடாப்ட் பண்றதுக்கு it finds it very difficult. To adopt the new system, the old branch after crafting finds it difficult. கெட்டதையே பேசி பேசி பழகி இருக்குது, கெட்டதையே பார்த்து பார்த்து பழகி இருக்கு, கெட்டதையே ஏங்கி ஏங்கி பழகி இருக்குது. இதுல எல்லாம் ராஜமொழி மொழி அப்படின்னா it finds it very difficult. அது செய்யறதுக்கு சிரமப்படுகிறது. அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். அதை குறித்து நாம் யோவான் 15 அதிகாரம் 4 முதல் 5 வசனங்களில் வாசிக்கிறோம். யோவான் 15 4 முதல் 5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இதை விட என்னங்க பச்சையா சொல்ல முடியும்? சுபாவப்படி தேவனுக்கு ஏற்ற காரியங்களை நடப்பிக்க கூடாத நீ, by nature we all have fallen behavior, attitudes, temperaments. But now we have been crafted with Christ to produce holy behavior, holy temperament, holy attitude, holy desires. So initially we'll find it difficult. இந்த புதிய சாரம் உள்ளத்துல வரும்போது there will be transformation. இந்த புதிய சாரம் இப்பொழுது ஓடுகிறது, பழைய சாரம் ஓடுறதில்லை. அந்த புதிய சாரம் உள்ள ஓடணும் அப்படின்னா ஒட்டப்பட்ட கிளை என்ன செய்யணும்? ப்ராப்பரா அதுல சீட் ஆயிருக்கணும், செட்டில் ஆயிருக்கணும். If it is not settled properly, you may not get the divine sap to produce holiness in you. ஆனா ஒட்டப்பட்டது ஒழுங்கா ஒட்டி இருக்கணும். எவ்வளவு அழகா வேதம் சொல்லுது பாருங்க. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். He that abideth in me and I in him shall bringeth forth much fruit, says the word of God. Without me you can do nothing. That's what we read in 5th verse. So நம்முடைய longing என்ன? நிறைய கனி கொடுக்கணும். அதில்ல that is not our longing. That is automatic, that is promise, that is the outcome. So we are not striving to be fruitful. We are not called to do so. That is an outcome. But what we are called to do, நான் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். 4ஆம் வசனம் சொல்றார், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். யாரோட டியூட்டி முதல்ல வருது? நம்மளோட டியூட்டி. விழாமல் இருப்பதுக்கு இதாங்க வழி. Strive hard to be in Christ. Don't take anything without Christ. Don't do anything without Christ. Learn that. That's what Christian life is.
அவர்ல எப்படி நிலைச்சிருக்கிறது? How to be rooted and settled in Christ. How to abide in him. சும்மா அப்படி சொல்லிட்டு போனா போதுமா? How to do that? கேட்டா சிம்பிளா தெரியும், திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி தெரியும். ஆனா that is the reality. How to abide in Christ. முதலாவது, கர்த்தரிலே நிலைத்திருக்க வேண்டுமானால் அவரை அறிய வேண்டும். அவரை பத்தி இல்ல, அவரை அறிய வேண்டும். We must know him. Not that we must know about him. We must know him. Knowing about somebody is different. Knowing somebody is different. Prime Minister Manmohan Singh பத்தி நமக்கு தெரியும். ஆனா அவரை தெரியுமா? அவர்கிட்ட போய் எம்பாரசனா சிரிப்பாரு. அவரை தெரியாது, அவரை பத்தி தெரியும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப கர்த்தரை நாம் அறிய வேண்டும். கர்த்தரை எப்படி அறியறது? God reveals himself through his word. யோவான் முதல் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? In the beginning was the word and the word was with God. The word was made flesh and dwelt among us, says the word of God. அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் ஆவினாலும் நிரம்பினவராய் நம்மோடு கூட வாசம் பண்ணினார். இப்ப கர்த்தருடைய வார்த்தை என்பது அவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் உணர வேண்டும். Because only through that mankind could know God. There's no other means. கர்த்தரை அறிகிறது என்பது அவருடைய வார்த்தையை உட்கொள்வது. அதனால அவர் சொன்னாரு, என்னை புசியுங்கள், என் சரீரத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு. ஜீவன் உண்டு. It's a divine life will be in him. He'll be altogether different. He will produce spiritual fruits. You must learn to eat me. எப்படி அவரை சாப்பிடுறது? You feed on his word. You feed on his word. Because God reveals himself only through his word. இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மை வெளிப்படுத்துகிறார். Shall we read John 5:39? John 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. They will edify your knowledge about me. Because it's God given. This is divine mode, not our choice. ஆகவே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதில் ஜீவன் உண்டு, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே நான் வாசிக்கிறோம். அவருடைய வசனத்தை உட்கொள்ள 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 அவரை நாம் அறிகிறோம். It's not about him, but we learn him. அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, முதல் சங்கீதம் 2-3 வசனங்கள்ல இப்படி வாசிக்கிறோம். Psalm 1 verse 2 and 3. What do we read? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. So you must develop the attitude in the first place, because without attitude you cannot dwell on it. So you must learn to develop the attitude. You must change your attitude. You must develop the attitude for God and his word. You pray, fast and pray. Lord, help me to understand the importance of the word. Change my attitude. Help me long for my word. Respect it. சோறு இல்லாம போனாலும் போவேன், அவர் வசனம் இல்லாம செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நம்ம வரணும். அதான் அவர் சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். He shall not be fruitless, he will be fruitful. That is the secret of not falling, because he is rooted deep in Christ and nothing can shake him. அப்போ கிறிஸ்துவிலே வேர்விடுவது எப்படி? By feeding on his word.
எத்தனையோ கோரஸ் இருக்கு. I am living on the I am feeding on the living bread. I am drinking at the fountain's head. We must learn to feed on the living bread. அந்த bread சாப்பிடலனா we will not be alive in Christ. பிரியமானவர்களே, 1 பேதுரு 2:3 நேத்து சகோதரன் குரியன் அதை பேசிட்டு இருந்தாரு. நீங்கள் குழந்தைகளைப் போல, அதுல என்ன வாசிக்கிறோம்? புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. இப்ப குழந்தைன்னா அது ஒரு 6 மாசம் ஆன பிறகு சாலிடு சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுக்கு புதுசா பிறந்த குழந்தைன்னு பேர் இல்லை. 6 மாசம் ஓடி போச்சு. புதுசா பிறந்த குழந்தைன்னா என்ன அர்த்தம்? இன்னும் கையில உட்காந்துட்டு இருக்கிற குழந்தை. எவ்வளவு கேர்ஃபுல்லா ஆவியானவர் எழுதுறா பாருங்க. புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல என்ன செய்யுங்க? களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். whether you feed or not, first of all you cultivate the desire for it. வாஞ்சையாயிருங்கள். It is so very important. It's not automatic. You must beg for it. You must ask the Spirit of the Lord to inculcate in us the desire. நமக்குள்ளே அந்த வாஞ்சை, தாகம், ஏக்கம் உருவாகும்படி ஆவியானவரிடத்தில் போராட வேண்டும். உட்கார்ந்து உபாசம் கடை. அந்த வசனத்து மேல எனக்கு அவ்வளவு ஆசை வேணும் ஆண்டவரே. beg for it. It's worth begging. அப்போ வாஞ்சை வரும்போது வாசிக்க தோணும். அப்ப இப்ப வாசிக்கிறதுக்கும் அப்ப வாசிக்கிறதுக்கும் there will be a lot of difference. Now you may be reading in such a way that you are knowing about God. But with a change attitude and deep desire, if you read the word of God, you are not learning about him, but you are learning him. மத்தேயு 11:29 என்ன வாசிக்கிறோம்? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் சரியான மொழிபெயர்ப்பு இல்லை. learn of me. It's not learn from me. Come and learn of me. என்னை கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப என்னிடத்தில் இருக்கிற சாந்த குணம் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். எப்படி அவரை கற்றுக்கொள்ள முடியும்? We must develop the appetite, longing, desire for the Lord's word. கிறிஸ்துவுள்ளான உறவிலே நாம் வளரும்படி களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருக்க வேண்டும். மனுஷ குலத்துக்கு கிடைத்திருக்கிற பொக்கிஷங்களிலே மகா பெரிய பொக்கிஷம் எது? வேத புஸ்தகம். சில நாள் யோசித்திருக்கிறேன், கர்த்தர் அந்த நோவாவின் பேழையை மாத்திரம் சிதைக்காம அந்த பேழை அப்படியே இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸிபிஷன்ல எவ்வளவு கிராண்டா இருந்திருக்கும். சரி போது, அதான் விட்டு போது. அவரை எந்த சிலுவையில் அரைஞ்சாங்களோ அந்த சிலுவை மாத்திரம் அப்படியே விட்டு வச்சிருந்தா எவ்வளோ கிராண்டா இருந்திருக்கும். அடிக்கடி நான் யோசிக்கிறது உண்டு, உலகத்துல கடவுள் டைரக்டா கொடுத்த ஒரு பீஸ் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா? முதலாவது கர்த்தர் மோசேக்கு ஒரு பலகையை, என்ன பலகை? மாம்பலையா, கல்லுல ஒரு பலகையை உண்டாக்கினா அவரை ஷேப் பண்ணி, இன்னைக்கெல்லாம் மார்பிள் பீஸ் பார்த்துருக்கீங்க, கிரேவில் எல்லாம் பார்த்துருக்கீங்க, வீட்டில எல்லாம் பார்த்துருக்கீங்க, தரையில பார்த்துருக்கீங்க, கிச்சன்ல போட்டிருக்கிறீங்க. அவரே ஒரு மார்பிள் பீஸ் எடுத்து with his own hand he wrote human letters. மனுஷனுடைய பாஷையை தேவன் தம்முடைய விரலினாலே கல்பலையின் மேல் எழுதினார். What a glorious piece it is. அவரோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கும்? அது மனுஷ பாஷையை தேவன் எழுதி இருக்கிறார், கல்லுல எழுதி இருக்கிறார். எழுதி மோசேட்ட கொடுத்து, மோன இதை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த மோசே கீழே இறங்கி வரும்போது இந்த ஜனங்களை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள். பார்த்தோன்னு அவர் கடுப்பாயிட்டு என்ன பண்ணிட்டாரு? கையில இருந்த தூக்கி போட்டு உடைச்சுட்டார். அவர் திரும்ப கர்த்தர் சொன்னாரு, நான் உனக்கு இவ்வளவு ப்ரெஷியஸா கொடுத்தது நீ இந்த மாதிரி பண்ணிவிட்ட, நீயே பழைய செஞ்சுட்டு ஏறிவான்னு சொன்னாரு. செஞ்சுட்டு ஏறிவான்னாரு.
தூக்கிட்டு நடந்தார். கொஞ்சம் கீழே போட்டாலும் என்ன செஞ்சிடும்? உடஞ்சிரும். பிடிச்சிக்கிட்டு ஏறு. அங்கே ஏறின உடனே நான் சொல்ல சொல்ல எழுதுனாரு. எப்படி எழுதுறது? ஸ்கெட்ச் பென் வச்சா? எப்படி எழுதணும்? ஒளிய வச்சு லொட்டுன்னு தட்டி எழுதும். It took 40 days for him to write. எழுதுறாருனாரு. மோசே உட்கார்ந்து எழுதினார். பிரியமானவர்களே, அந்த கர்த்தர் எழுதின பலகை இருந்துச்சுன்னா எவ்வளவு குளோரியஸா இருந்தது. God made slab, God written words. Will there be anything compared to that? அதை விட precious-ஆ He gave us this. ஒருவேளை சிலுவ மரத்தை விட்டுட்டு போயிருந்தாருன்னா it is not as precious as this. பேழையர் கர்த்தர் அப்படியே வச்சிருந்தாருன்னா it is not as precious as this. ஏன்னா அதுகளில ஜீவன் இல்லை. இதுல என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. நான் இப்பதான் சொன்னேன், அதுல ஜீவன் இருக்கிறது என்று எண்ணுகிறீர்களே. எண்ணுகிறீர்கள்னா யூ கன்ஃபஸ். பிரியமானவர்களே, so this is the most precious thing man could ever possess. மனுஷன் கையிலே வரக்கூடிய பொக்கிஷங்களிலே மாபெரும் பொக்கிஷம் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிற ஜீவ வசனங்கள். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் முதலாவது நமக்கு வரணும். டைம் ஆயிட்டே இருக்குது, ஆனாலும் எனக்கு தொடர முடியாது. நான் சிலதை சொல்லாமலும் இருக்க முடியாது. நான் 69ஆம் வருஷத்துல வேதாம கல்லூரிக்கு போனேன். அங்க அழச்சாமி பால் என்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். நானும் அவர் ஒன்னா படிக்க போனோம். அவர் கேட்டாரு, இந்த பைபிளை எத்தனை தடவை வாசித்திருக்க? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஒரே ஒரு தடவை ரொம்ப சிரமப்பட்டு வாசித்தேன். ஏன்னா நிறைய சப்ஜெக்ட் அப்படியே ஒரு இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால ஒரு தடவை வாசித்தேன். மற்றபடி எனக்கு பிரியமான பகுதிகளை வாசிப்பேன் அப்படின்னு. நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் திடீர்னு என்கிட்ட கேட்டார், உனக்கு வெக்கமா இல்லை இப்படி சொல்றதுக்கு அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவளோட அவ்வளோ பழக்கம் கிடையாது, ஒரு வாரம் கூட ஆகலை நாங்க சேர்ந்து. கேட்டார், இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னாரு. எனக்கு என்னத்தையோ வச்சு அடிச்ச மாதிரி இருந்தது. என்னால இப்படி பேசிவிட்டான். ரெண்டாள் சொன்னாரு, நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு 3 வருஷம் தான் ஆச்சு. எனது கிறிஸ்தவ பசங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆத்திரமா இருக்கும். இந்த 3 வருஷத்துல 2 தடவை தான் என்னால் இந்த வேதத்தை வாசிக்க முடிஞ்சது. நீங்களா கையில பிறந்ததுல இருந்து வச்சிருக்காங்களே, எத்தனை தடவை வாசித்திருப்பாங்க அப்படின்னு பொறாமையா இருக்கும். நீ வெக்கம் இல்லாம இப்படி சொல்ற அப்படின்னாரு. Only that day the Lord taught me the preciousness of this book. அதுக்கு முன்னாடி சின்ன வயசுல நான் நிறைய அதிகாரங்களை மனப்பாடம் பண்ணேன். அன்னைக்கெல்லாம் அதோடைய அருமை தெரியாது. அந்த அடி வாங்கின பிறகு I learned what it is. நம்மளை பார்த்து என்ன சொல்வார்? இன்னைக்கு அவர் பைபிள் டிரான்ஸ்லேட்டரா இருக்கிறார். கர்த்தர் அவரை அதிகமாக உயர்த்தி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்தது அதாவது அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லி 119 சங்கீதம் 72 வாசிக்கிறோம். is more precious than gold and silver. அடுத்தபடியாக கர்த்தருடன் நம்மை நிலைக்க செய்வது ஜெபமாகும். ஜெபம்னு கேட்டோன்னு போர் அடிக்க, வேற வேலையே இல்லையா? திரும்ப திரும்ப குரியன் வந்தாலும் தான் சொல்றாரு, வந்தாலும் தான் சொல்றாங்க. ஜெபம்னா என்னன்னு தெரியாத வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஏன்னோ வேதம் என்ன சொல்லுகிறது? கொலோசையர் 4:2 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். without ceasing pray says Colossians 4:2. அடுத்தபடியாக லூக்கா 18:1 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். you can't be tired of praying. Christ exhorts, Luke 18:1. அடுத்தது எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ணுங்கள். எந்த சமயத்திலும். Ephesians 6:18. there's no occasion for prayer. in each and everything always pray always. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். எபேசியர்
6:18, Ephesians 6:18. இப்ப பாருங்க, பறக்கிற விமானங்கள் எப்பொழுதும் கட்டுப்பாட்டு அறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும், தொடர்பு எல்லையில் இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா? All flying objects, even before they lift up or take off, they are connected to the ground control, and only with the permission of the ground control they take off after getting clearance. The ground control na tower ஒன்னு வச்சிருக்காங்க ஒவ்வொரு ஏரோட்ரோம்ல. இப்ப அந்த டவர்ல இருந்து உத்தரவு கிடைச்ச பிறகுதான் அந்த விமானம் என்ன செய்யுது, புறப்பட ஆரம்பிக்குது. இப்ப என்ஜினை ஆன் பண்றதுக்கு முன்னாடியே பைலட் வந்து அந்த கண்ட்ரோல் டவர்ல இருக்கிற இன்சார்ஜோட ஒரு கனெக்ஷனை உருவாக்குன பிறகுதான் என்ஜினே ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் ரன்வேல போய் டேக் ஆஃப் எடுக்குது. சப்போஸ் அந்த தொடர்பு கட் ஆயிருச்சுன்னா என்ன அர்த்தம்? செல்போன் சில நேரம் அடிச்சா தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறாருன்னு சொல்லுது. ஒருவேளை தொடர்பு எல்லைக்கு வெளியில போயிருச்சு பிளேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆந்திர பிரதேச முதல்வர், அஸ்ஸாம் முதல்வர் அப்படிதான் ஆனாங்க. உங்களுக்கு தெரியுமா? So they lost control with the control tower, and that was their end. The same way, பிள்ளைங்க எத்தனை பேருக்கு செல்போன் வீட்டில் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கன்னு தெரியாது. பொம்பளை பிள்ளைங்க வெளியே போகுது, parents they want to trace their movement. மகளே இந்த போன் எடுத்துட்டு போ, எப்பப்ப சமயம் கிடைக்குதோ எனக்கு என்ன செய்ய, ரன்னிங் கமெண்ட்ரி கொடு, எங்க இருக்கிற அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் பஸ்ல போயிட்டு இருக்கேன், பின்னாடி ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்குது, பாய் ஃப்ரெண்டோட போயிட்டு இருக்குது. அம்மா இப்பதான் கிளாஸ்ல இருந்து வெளியில வந்துட்டு இருக்கேன், நான் போன் பண்றேன், நீ பண்ணாத வையி அப்படின்னு சொல்லுது. நம்ம கண்ட்ரோல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அம்மா எதுக்கு போன் கொடுத்துருக்காங்க, இந்த பிள்ளை வீணா போயிடக்கூடாதுன்னு. வீணா போன பிள்ளைக்கு போன் எதுக்கு? பொம்பளை பிள்ளைங்க போன் யூஸ் பண்றதெல்லாம் நினைச்சா எனக்கு கண்ணீர் வரும். ஒரு பொம்பளை பிள்ளை கையில செல்போன் இல்லைன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட பொண்ணு. பசங்களுக்கு எல்லாம் தெரியும் அதை எப்படி மிஸ்யூஸ் பண்றதுன்னு சொல்லி. அந்த கண்ட்ரோல் அப்பா அம்மா கொடுத்து அனுப்புறாங்க, டு நோ வேர் அபவுட்ஸ். அதை விட கர்த்தர் சொல்றாரு, நீ எனிமி டெரிட்டரியில இருக்க, எனிமி டெரிட்டரி, ஐ ஷுட் கைட் யூ, அதனால டோன்ட் லூஸ் கண்ட்ரோல் வித் மீ. அப்ப எப்பவுமே என்ன செஞ்சாலும், பேசிட்டு இருந்தாலும், கிளாஸ்ல உட்கார்ந்து இருந்தாலும், சாப்பிட்டாலும், குளிச்சிட்டு இருந்தாலும், பல்லு தேய்ச்சிட்டு இருந்தாலும், என்ன செஞ்சாலும் நம்முடைய கம்யூனிகேஷன் எங்க இருக்கணும்? வித் கிரைஸ்ட். இட் மஸ்ட் பி அலைவ். முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? பாசிபிளா? பாசிபிளா இல்லையா? செய்தி கேட்டுக்கிட்டே அந்த பொண்ணை மனசுல வச்சு பேசிக்கிட்டே இருக்கான் ஒருத்தன். எக்ஸாம் எழுதிட்டே கனவு கண்டுட்டு இருக்கிறான். his hand is writing, அவன் டூயட் பாடிட்டு இருக்கிறான். is it possible? is it possible? அதாங்க நடக்குது, அதான உலகமே செஞ்சுக்கிட்டு இருக்குது. if that is possible, why this is not possible? You don't understand the preciousness of it. It is possible. கர்த்தர் ஒரு மல்டி ஃபங்க்ஷன் ஃபெசிலிட்டி நம்ம பிரெயினுக்கு கொடுத்திருக்கிறதே இதுக்காக தான். அவளையும் அவனையும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக இல்ல. To be in touch with him so that he may guide you safely and properly, lest you get into the trap. That is what prayer is. முதல்ல மூஞ்ச பார்த்தோன்னா என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிக்குது, இப்ப எப்படி பேச்ச நிறுத்துறதுன்னே தெரியல. ரெண்டும் ப்ராப்ளம் தான். அன்னைக்கு இந்த மூஞ்ச பார்த்தோன்னா என்ன பேசுறது. கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பொண்ணையும் பையனையும் கூட்டு போனாங்க. எப்பா பொண்ணை பிடிச்சிருக்குதுங்கிற, அந்த பொண்ணும் பரவாயில்லன்னு சொல்லிருச்சு, போய் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வாப்பா. இப்ப 2 பேருக்கு தனியா ஒரு இடம் கொடுத்து பேச சொன்னாங்க.
இப்போ முடிஞ்சு வந்த பிறகு நான் தம்பிகிட்ட கேட்டேன், என்னடா பேசுன அப்படின்னு சொல்லி. நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம், பேச முடிஞ்சுதா, என்ன பேசுனாங்க? நான் ஒன்றுமே பேசலாங்க. அடப்பா, என்னடா பண்ண, என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணு 1-2 கேள்வி கேட்டுச்சு. நெசமாவே பிடிச்சுதான் ஆமான்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. அப்படின்னு சொன்னேன். சொன்னேன். அப்புறம் என்னடா பேசுன, எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல அங்கிள். இதான் ஆரம்பம். அப்புறம் எப்படி இருக்கும், எப்படி நிறுத்துறதுன்னே தெரியல. மீட்டிங்ல வந்து உட்கார்ந்து இருக்கிற, மெசேஜ் கேட்டுக்கிட்ட, இப்பமா பேசணும், பிகாஸ் ஐ டோன்ட் நோ ஹவு டு ஸ்டாப். எங்க இருந்து சப்ஜெக்ட் வருது? வாட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ்? இஸ் இட் த சப்ஜெக்ட்? டெல் மீ. சப்ஜெக்டா பேச வைக்கிறது? இட் இஸ் யுவர் டிசைர் ஃபார். அது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரேயர் இருக்கும், லிங்க் இருக்கும். நான் அதிகமா பேச விரும்பல. யூ டெவலப் ஆன் திஸ். பிரியமானவர்களே, ரோமர் 11:6 வாசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு வாசிப்போம். கொலோசையர் 2:6 சொல்ல, வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். ரோமர் 11:16. கிறிஸ்துவில் வேர்விடும் அனுபவம் இருக்கும். கொலோசையர் 2:6. Rooted in Christ. That's what we read in Colossians 2:6. Because the root is holy, the branch also shall be holy. That is in Romans 11:16. This is how we learn Christ and keep ourselves from falling. அடுத்தது வேத வாசிப்பு. பல் துலக்குவது, குளிப்பது, தலை சீவது, சட்டை போடுவது, செருப்பு மாட்டுவது இதை விட முக்கியம் என்பதை உணர வேண்டும். யாராவது பல் தைக்காம போறோமா மீட்டிங்? எவ்வளவு லேட் ஆனாலும் ஒருவேளை செய்யறோமான்னு எனக்கு தெரியாது. நான் நினைக்கிறேன், நான்லாம் அப்படி செய்யறது இல்லை. எவ்வளவு லேட் ஆனாலும் சரி பல்லு தேய்க்காம போறதில்லை. அட்லீஸ்ட் பிரஷ் வச்சு தேய்க்கலனாலும் என்ன செய்யணும், வாயில தண்ணியை ஊற்றி விரல வச்சு கொஞ்சம் கிளீன் பண்ணி குளிக்காம போறதில்லை. அதே மாதிரி குளிக்காம போக முடியாத சிலர் குளிக்கிற பழக்கம் இல்லை, அது வேற விஷயம். தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஆனா இதை விட முக்கியமானது, இதெல்லாம் இல்லாம போனாலும் வேதம் வாசிக்காம போக கூடாதுங்கிற ஒரு வைராக்கியம் வேணும். இதெல்லாம் இல்லாம நம்ம போறதில்ல. செருப்பு போடாம போறதில்ல, ட்ரெஸ் போடாம போறதில்ல. படுத்த ட்ரெஸ்ஸோட எந்திரிச்சு வரோமா? இல்ல. மீட்டிங் எப்படினாலும் ட்ரெஸ் பண்ணிட்டு தான் போறோம். We think that it is a must, and that is more must than this, that we should know. We must cultivate. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? சின்ன பிள்ளைங்களாம் வெளியில விளையாண்டுட்டு இருக்கு, அதுங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. காலையில் எழுப்பி விட்டேன்னா இங்க வந்து நிற்கும். ஆனா நம்ம வந்து we cultivated the habit of wearing this. The same way we must cultivate. சரி, நிறைய இருக்கு, எனக்கு நேரம் மாத்திரம் இல்லை. ஆனால் நான் முடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். பிரியமானவர்களே, பார்வை ஐ ட்ரைனிங் ரொம்ப அவசியம் கிறிஸ்டியன் லைஃப்ல. நம்முடைய கண்கள் தான் மேஜர் இன்புட். உண்டுதானா? நான் சில வேளையில குருடா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு சில காரியமெல்லாம் செஞ்சு பார்ப்பேன். 1/4 மணி நேரத்துக்கு கண்ணே திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட். இட்ஸ் a major input device. ஆனா unfortunately the most misused device கண்கள் ரொம்ப அற்புதமானது. எல்லாம் 3D காலமா இருக்கு. இந்த 2 கண் எதுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு தெரியுமா? இந்த 2 கண்ணும் நான் இந்த மைக்கை பார்க்கும்போது இப்படி அப்டியூஸ் ஆங்கிள் வரும். இப்ப தூரத்துல நான் பார்க்கும்போது அப்படியே அக்யூட் ஆங்கிள் இப்படி பிரியும். இந்த 2 கண்ணும் ஆட்டோமேட்டிக்கா அந்த அலைன்மெண்ட் அதை மாத்திக்கும். அப்பதான் எனக்கு அந்த அவங்க உட்கார்ந்து இருக்கிறது அநேகமா ஒரு 60 அடி தூரம் இருக்கும் இங்க இருந்து அப்படின்னு நான் சொல்றேன். எப்படி இந்த போக்கசிங் என்ன செய்யுது? ஆட்டோமேட்டிக்கா இப்படி பார்க்குற கண்ணு அப்படியே விரியுது.
அப்படி ஃபோக்கஸ் பண்ணுது. இட் கிவ்ஸ் த third dimension in our vision. படிக்கட்டை பார்த்தோன்னா இவ்வளவு காலை வச்சா போதும் அப்படின்னு எனக்கு தெரியுது. எல்லாம் சொல்லித்தர்றது எது? த ஐபால் அட்ஜஸ்ட்மெண்ட். ரெண்டு கண்ணும் அப்படியே பர்ஃபெக்டா கோஆர்டினேட் பண்ணுது. இருக்கிறத இருக்கிற மாதிரியே காமிக்குது. இங்க ஒரு கேமரா வச்சிருக்கிறாங்க. இந்த கேமரால பிக்சர் பாத்தீங்கன்னா சில நேரம் இதுல ப்ளூவா இருக்கிறது, அதுல கிரீனா இருக்கும், இல்ல எல்லோவா இருக்குது, இல்ல ஆரஞ்சா இருக்குது, இல்ல ஆரஞ்சா இருக்குது, இல்ல எல்லோவா இருக்கும். பாத்திருக்கீங்களா? கலர் பிக்சர் பாத்திருக்கீங்களா? இருக்கிறத இருக்க வண்ணமாக காட்டக்கூடிய சக்தி மனுஷனுக்கு கிடையாது, வெதர் த 2 dimension or 3 dimension. ஆனா கர்த்தர் எவ்வளவு நொல்ல கண்ணா இருந்தாலும் இருக்கிறத இருக்கிற மாதிரியே காட்டுது. It's a wonderful device, but unfortunately awfully misused device. We must educate our eyes. அத பார்வை எப்படி பழகணும்னு சொன்னா, பிரியமானவர்களே, முதலாவது இந்த கண்ணு கெட்டதா இருந்தால் சரீரம் முழுவதும் கெட்டதா இருக்கும். So garbage in, garbage out ன்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டர்ல. What gets in, we must be very careful. You must train our eyes not to see unwanted things, and it must see the proper way. ஒரு பொண்ணை பார்த்த உடனே கண்ணு எங்கெல்லாமோ பார்க்கும். You must train your eyes not to see unwanted things. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேல சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இச்சையோடு பார்க்கிற எவனும் சரீரத்தை விபச்சாரத்துக்குள்ளாக்கி இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. ஒரு ஆளை பார்க்கும்போது we must learn to exercise the sight to the extent that it doesn't defile us. We must educate it to have a restriction in its seeing. What it sees, tell your eye. ஒரு பொண்ணை பார்த்தா எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்க கூடாது அப்படின்னு ட்ரெயின் பண்ணணும். ஒரு நாள் இல்ல, சாகர வரைக்கும், irrespective of age. பெண்களுக்கு அப்படிதான். எஜுகேட் யுவர் ஐஸ். அடுத்தது அடுத்தவங்க தப்பே தான் பார்க்கும். கர்த்தர் சொன்னாரு, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பாராமல் அடுத்தவங்க கண்ணில் இருக்க துரும்ப பாரு. So many of us, we are trained in such a way that we always see others' failure, others' shortfalls, others' weakness. You educate your eye to see the mote in your the beam in your eye. நம்முடைய ஜீவியத்தை பார்க்க பழக்க வேண்டும். இதெல்லாம் தானா வராது. With the grace of God, day after day, month after month, year after year, you must train yourself, because these are not inbuilt. Then only you shall not fall. அடிக்கடி நான் யோசிப்பேன், கர்த்தர் என் கண்ணை குருடாக்கிட்டா நான் என்ன செய்வேன்? என் கூட ஒரு சகோதரன் இருந்தார், ஸ்டீஃபன் பேர். பிஹெச்எல்ல அவர் தான் ஹாக்கி டீம் கேப்டனா இருந்தார். இட்ஸ் a very active man. கர்த்தருக்காக நல்ல உண்மையான சகோதரன். திடீர்னு ஒரு கண்ணு இன்ஃபெக்ட் ஆச்சு. டாக்டர்கிட்ட போனார். அவர் 3 நாள் ட்ரீட் பண்ணிட்டு, ஐயா இங்க பிஹெச்எல்ல பார்க்க முடியாது, நீங்க உடனே மெட்ராஸ் போங்கன்னாரு. மெட்ராஸ் போனோன்னா டாக்டர் பார்த்து சொன்னாரு, ஐயோ 2 கண்ணுலையும் பார்வை போயிடும். இப்போ ஒரே வாரத்துல 3 ஆபரேஷன் பண்ணாங்க. அப்போ அந்த டைம்ல நான் அவரை போய் பார்க்கிறேன். டாக்டர் சொல்லியிருக்காரு, குனிய கூடாது, அதிரக்கூடாது, குளிக்க கூடாது. நாங்கள் ரெக்டினாவை தூக்கி அப்படி மேல வச்சிருக்கோம், அது ஒட்டிக்குமான்னு தெரியாது, ஒட்டிச்சுன்னா பெரிய அற்புதம் அப்படின்னு சொல்லி. நான் சொல்றத கவனிக்கிறீங்களா? குனியக்கூடாது, அதிரக்கூடாது, அப்படி இருக்கணுமா ஒரு வாரத்துக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சகோதரனை போய் பார்த்தேன். உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? கொஞ்ச நேரம் கர்த்தர் கண்ணு கொடுக்கறதோ எடுக்கிறதோ அவருடைய உரிமை. கர்த்தர் கொடுத்தாலும் சரி எடுத்தாலும் சரி. கண்ணு இருந்துச்சுன்னா அதை அவருக்காக யூஸ் பண்ண போறேன், கண்ணு இல்லைன்னா இல்லாத நிலைமையில அவருக்கு என்ன செய்ய முடியுமோ அதான் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னார். அன்னையில இருந்து அதிகமா சிந்திக்க ஆரம்பிச்சேன். என் கண்ணை கர்த்தரை எடுத்துக்கொண்டாலும் கடைசியில் அவருக்கு ஒரு கண்ணு கர்த்தருடைய கிருபையினால கிடைச்சிச்சு, ஒரு கண்ணு போச்சு. அவர் இப்ப டெல்லியில கர்த்தருக்கு
அருமையான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்ம கண்ணை பிடுங்கிறது இல்லை. எவ்வளவு நேரம் ஆகும் திரும்பி போறதுக்குள்ள கண்ணை குருடாக்குறதுக்கு? சிந்திக்கணும். அடுத்தபடியாக நான் முடிக்க போறதுக்கு ஒரு சத்தியம். ஒரு அம்மா இருந்தாங்க, ஆகார்னு பேரு. அந்த அம்மா கடவுளுக்கு ஒரு பேர் வச்சாங்க. உங்களுக்கு தெரியுமா என்ன பேருன்னு? நீர் என்னை காண்கிற தேவன். ஏல் ரோயி. ஏல் என்றால் தேவன், ரோயி என்றால் காண்கிறவன் என்று பொருள். நம்ம ஒரு பேர் வச்சாங்க கடவுளுக்கு. கடவுள் தான் பொதுவாக எல்லாரும் பேர் வைப்பாரு. இந்தமா கடவுளுக்கு பேர் வச்சாங்க. என்ன பேரு? ஏல் ரோயி. நீர் என்னை காண்கிற தேவன். இதெல்லாம் எங்க போனாலும் யூ ஆர் பீயிங் வாட்ச்ட் அப்படின்னு சொல்றான். ஏன்னா எல்லா இடத்துலயும் என்ன இருக்கு? ஸ்கேனர் இருக்கு. எல்லா இடத்துலயும் ஸ்கேனர். போலீஸ்காரங்கெல்லாம் குளோபல் ஐன்னு வச்சிருக்கிறாங்க. டிராபிக்ல யார் யார் வயலேட் பண்றாங்க உடனே பார்த்து பிடிக்கிறாங்க. பிரியமானவர்களே, நாடுகள் they have spy satellites. கர்த்தர் தன்னுடைய கண்களை வைத்திருக்கிறார். நம்ம தாயின் கற்பத்தில் ஷேப் ஆகும் போது ஒரு அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அம்மா ஏசுகிட்ட சொன்னாங்க, எனக்கு புருஷனே இல்லைங்க அப்படின்னாங்க. கர்த்தர்னா அதுவும் கரெக்டு தான். ஏற்கனவே 5 பேரை வச்சு சப்பி தூக்கி போட்ட, இப்ப இருக்கிறவன் புருஷனே இல்லை, கல்யாணம் பண்ணாமலே சேர்த்துக்கிட்ட அப்படின்னாரு. இந்த மாதிரி தூக்கி வாரி போட்டுச்சு. ஒரு பயலுக்கும் தெரியாதுன்னு நினைச்சோம். கல்யாணம் பண்ணவங்களுக்கே தெரியாது யாரெல்லாம் கல்யாணம் பண்ண சொல்லி. இவர் சகலத்தையும் அறிந்தவராயிருக்கிறார். நீ செஞ்ச எல்லாத்தையும் நான் பார்த்துட்டே இருந்தேன். நீ ரூம் கதவை அடைச்சிடலாம், இருட்டாக்கிடலாம், but you can never escape me. எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நான் உன்னை அடிக்கல, உனக்கு வியாதி வர வைக்கல, சந்தி சிரிக்கிற மாதிரி உன்னை கேவலப்படுத்தல. You know why? You know why? I love you. I have a glorious purpose for you. I know all your filth. All your filth. வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. You have a night vision. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். It's not a glaring sight. உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. Do you see that you are being watched? You may cheat any human being. You may cheat your mother. You may cheat your husband. You may cheat your wife. You may cheat your friends. உன்னை காண்கிற கண்கள் உண்டு. அதை பார்க்கறதுக்கு உனக்கு கண்ணு இருந்தா விழமாட்ட. எக்ஸசைஸ். யோசேப்புங்கிற ஒரு ஆள் வந்தார். ஒரு அம்மாவுக்கு அந்த பையனை பார்த்து அவ்வளவு ஆசை. ஒரு நாள் புருஷன் வெளியில போயிட்டார். அந்த அம்மா வந்து சொல்லிச்சு, ஐயோ நான் ஏங்கிட்டே இருந்தேன் இந்த மாதிரி ஒரு நாளுக்கா. நாள் நல்லவள போய் தொலைச்சான். யோசேப் சொன்னா, நான் ஒன்னும் சாமியார் கிடையாது, ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, உனக்கு நான் மாத்திரம்தான் தெரியுறேன், ஆனா எனக்கு இதெல்லாம் ஒருத்தர் பக்கத்தில் நின்று என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு. இவன் என்ன பதில் சொல்றான், இவன் என்ன செய்ய பக்கத்திலே நின்றுட்டு இருக்கிறாரு. I see him. I see him. And that is why he didn't fall. Do you realize that? கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Acts 2:25. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். If you exercise that, you shall not fall. நான் பேசுற எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. என்னுடைய வாய்ஸ், என்னுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு.
இங்க வந்து அவுட்வர்ட் ரெக்கார்டிங் மாத்திரம்தான். கர்த்தர் என் இருதயத்தில் என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கிறதையும் அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறார். Then how careful should I be? இந்த குருட்டுத்தனம் தான் நம்மளை தப்பு செய்ய வைக்குது. So exercise yourself to see the seeing eyes and you shall not fall. நேரமில்லை, கண்களை மூடிக்கொள்வோம். முக்கியமான சப்ஜெக்ட் நாம் சிந்திச்சிருக்கோம். வேத வசனம் கர்த்தர் கொடுத்த பொக்கிஷங்களிலே மகா பெரிய பொக்கிஷம். இம்மையிலும் மறுமையிலும் ஜீவன் தரக்கூடியது. அதை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வாசிக்கிறதுக்கு முன்னாடி நேசிக்கணும். நேசம் தாரும் ஆண்டவரே என்று இயங்கணும். That is the starting point of transformation. பெரேயாவில் உள்ளவர்கள் வேத வசனத்தை உட்கொண்டதினாலே தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் they were more transformed people. They got translated into God likeness. அதுபோல ஜெபம், learn to be in touch with him without break. It is only exercise. It's only exercise. ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஆள் இப்போதான் 1 மணி நேரம் வந்து அறுத்துட்டு போறாரு, மீட்டிங் முடிஞ்ச உடனே நம்ம ஃபீட்பேக் தரோம். ரன்னிங் கமெண்ட்ரி. Why not we learn to be in touch with God like that? அடுத்தது, கண்களை தவறாக பார்க்கிறதை தவிர்க்க வேண்டும். Exercise your eyes not to see unwanted things. It doesn't come automatic. Be conscious of it in each and every sight. Finally, see God is seeing you, watching you. You are doing everything against him daringly, though it is being meticulously recorded. ஜீவனுள்ள ஆண்டவரே, நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அறிந்தும் எங்களை நேசிக்கிறவரே, எங்களை பொறுமையாய் சகித்துக் கொள்கிறவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பின் நிமித்தமாக நாங்கள் விழுந்து போவதை விரும்பாமல் எங்களை நிறுத்தும்படியாக முயற்சி செய்கிறீரே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த நாளிலே விழுந்து போகாதிருக்கும்படியாக நீர் எவ்வளவு வழிகளை உண்டாக்கி இருக்கிறீர் என்பதை காணும்படியாக என்னுடைய கண்களை திறந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை அறிந்து எழுந்து போக அல்ல, நடைமுறைப்படுத்தி கர்த்தாவே நாளுக்கு நாள் உம்மிலே நாங்கள் வேர்விடும்படியாக கனிதரும்படியாக உதவி செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் ஒப்பற்ற நாமத்திலே பிதாவே. எல்லாருமே நம்ம வந்துட்டு லஞ்சுக்கு கீழே டைனிங் ஹால் போயிடலாம். லஞ்ச் நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் காலையில் போன அந்த குரூப் டிஸ்கஷன் மாதிரி நீங்கள் தனித்தனியாக உங்கள் குரூப் வைஸ் நீங்கள் பிரிஞ்சு போயிடலாம். போயிட்டு திரும்பவும் நம்ம 3:30க்கு இந்த ஹாலுக்கு வந்துடலாம்.